அனைவருக்கும் வணக்கம். இது சென்னை பல்கலைக்கழக பாடத்திட்டம் பாடம் 2 பல்லவர் வரலாறு. களப்பிரர்களின் ஆட்சிக்கு பின் தமிழ் பண்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள், தமிழர்களின் அகப்புற பண்பாடு, கலைசார் வாழ்வியல் மற்றும் சமய நெறிகளில் ஏற்படுத்திய தாக்கம் தமிழர் வாழ்வியலை அறம் சார்ந்து நகர்த்தியது எனலாம். அத்தகைய தமிழ் சமய நெறிகளும் சிற்பம், ஓவியம் போன்ற கலைகளில் ஏற்பட்ட மாற்றங்களும் இடைக்கால பக்தி இலக்கிய கால பண்பாட்டை அறிதலுக்கு வழிவகை செய்கின்றன. அவ்வரலாற்றுக்கு அடிகோலிய பல்லவர் கால வரலாற்றை இப்போது காணலாம். பல்லவ மன்னர்கள். மூவேந்தர்களின் ஆட்சியின் போது தமிழகத்தின் வடக்கு பகுதியில் இருந்த சாதவாகன அரசில் குறுநில மன்னர்களாக இருந்த பல்லவர்கள் சாதவாகனர்களின் வீழ்ச்சிக்கு பின் தங்களை தனி அரசாக அறிவித்து கொண்டனர். அப்படி வந்தவர்களே இந்த பல்லவர். காஞ்சியை தலைநகராக அமைத்து கொண்டு வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே தென்பெண்ணை வரையிலும் எல்லையாக அமைத்து ஆட்சி செய்தவர்கள் இவர்கள். தெற்கே ஆட்சி செய்து வந்த களப்பிரர்களுடன் போர் நடத்தி அவர்களை அடக்கி தமிழகத்தை ஆண்டனர். பல்லவர் கால தொடக்கத்தில் பிராகிருத மொழியை பயன்படுத்தி சாசனங்களும் கல்வெட்டுகளும் பதிவு செய்தனர். அதற்கு பின் வழமொழி மற்றும் கிரந்த தமிழ் மொழியினால் செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டன. வடமொழி வேதம் மட்டுமே கற்பிக்கப்பட்டது. பின் குடைவரைகள் மற்றும் கற்றளிகள் அமைக்கப்பட்டன. சிவஸ்கந்தவர்மன் என்னும் பல்லவனே முதலில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன். பின் ராட்டினக்கூட போர்களினால் காஞ்சியை இழந்து குமரவிஷ்ணு என்பவன் காஞ்சியை மீட்டான். இப்பல்லவனுக்கு பின்வந்த சிம்மவர்மனும் 2ஆம் சிம்மவர்மனும் தொண்டை மண்டலத்தை மட்டுமே ஆட்சி செய்தனர். பல்லவன் சிம்ம விஷ்ணுவே கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர், சேரர், சோழர், பாண்டியர், மாளவர், சிங்களவர் என தென்பகுதி அரசுகளை வென்று பல்லவ அரசமைத்தான் என காசக்குடி செப்பேடு மூலம் நாம் அறிய முடிகிறது. விசித்திர சித்தன் என போற்றப்படும் 1ஆம் மகேந்திரவர்மன் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல்லவ அரசனானான். இவன் சமணர்களை ஆதரித்து திருநாவுக்கரசரை துன்புறுத்தி பின் அவராலே ஆட்கொள்ளப்பட்டு சைவனாக மாறினான். சித்திரக்காரப்புலி, செந்தக்காரி, மத்த விலாசன் என்னும் சிறப்புகளை பெற்ற அரசன் 1ஆம் மகேந்திரவர்மன் ஆவான். 1ஆம் மகேந்திரவர்மனுக்கு பின் அரியணை ஏறியவன் 1ஆம் நரசிம்மவர்மன். இவனை மாமல்லன் என அழைக்கப்பட்டவன். தம் படைத்தலைவர் பரஞ்சோலியை கொண்டு வாதாபி நகரை வென்று வாதாபி கொண்டான் என சிறப்பு பெயரை பெற்றவன் இவனே. இந்த பரஞ்சோதியே சிறு தொண்ட நாயனார் எனவும் அழைக்கப்பட்டார். இவரது காலத்தில் சீன யாத்திரிகரான யுவான் சுவங் காஞ்சியை வந்ததாக குறிப்புகள் உள்ளன. இப்பல்லவனுக்கு பிறகு 2ஆம் மகேந்திரவர்மனும் அவனுக்கு பின் சிறந்த சிவபக்தனான பரமேஸ்வரவர்மனும் அவருக்கு பின் அவனது மகன் 2ஆம் நரசிம்மவர்மன் எனும் ராசசிம்மனும் அரியணை ஏறின. இக்காலத்தில்தான் வடமொழி ஆசிரியர் தண்டி தமிழில் அணி இலக்கண நூலான தண்டி அலங்காரத்தை இயற்றினார். இந்த ராசசிம்மன் பனைமலை, மாமல்லபுர கற்றளிகள், காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஆகியவற்றை அமைத்தான். ராசசிம்மனுக்கு பிறகு 2ஆம் பரமேஸ்வரவர்மன் அரியணை ஏறினான். அவனுக்கு பின் 2ஆம் நந்திவர்ம பல்லவன் அரியணை ஏறினான். 8ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வைணவ சமயம் தழைத்தொங்க செய்தவன் இவனே ஆவான். காஞ்சி முத்தேஸ்வரர் கோவில், வைகுண்ட பெருமாள் கோவில், உதயச்சந்திரமங்கலம் தானம் ஆகியவற்றை இவன் செய்தான் என உதயேந்திர செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. 2ஆம் நந்திவர்மனுக்கு பிறகு 3ஆம் நந்திவர்மன் அரியணை ஏறினான். இவன் மேல் பாடப்பட்டதே நந்தி கலம்பகம் என்னும் சிற்றிலக்கியமாகும். கொங்கர் சோழர்களை வென்றதால் இவன் கொண்கன் சோனாடன் என புகழப்பட்டான். இவன் சுந்தரர் காலத்தவன். 3ஆம் நந்திவர்மனுக்கு பிறகு அபராசிதன் நிருதுபங்கன் அரியணை ஏறினான். திருப்புறம்பயம் போரில் சோழர் துணையுடன் வென்றான். இவனுக்கு பின் பிற்கால சோழர்கள் எழுச்சி நிகழ்கிறது. பல்லவர் கால சமய நெறி. வடக்கிலிருந்து வந்து காஞ்சியை தலைநகராக கொண்டு குடைவரைகளை அமைத்தும் சமண படுக்கைகளை அமைத்தும் சமணத்தை ஆதரித்தனர்.
பின் வைதிக சமயமான சைவமும் வைணவமும் சமய குரவர்களாலும் ஆழ்வார்கள் முதலியராலும் வளரத் தொடங்கின. முதலாம் மகேந்திரவர்மனும் முதலாம் நரசிம்மவர்மனும் சைவத்தை ஆதரித்த பல்லவ அரசர்களாகும். இரண்டாம் நந்திவர்ம பல்லவன் வைணவ சமயத்தை ஆதரித்தும் வந்தனர். பல்லவர் காலத்தில் சைவ சமண பூசலும் வாத போரும் அதிக அளவில் நிகழ்ந்தன. ஆயிரக்கணக்கானோர் கழுவேற்றி கொல்லப்பட்ட நிகழ்வுகளும் சமண சமயத்தில் இருந்த முதலாம் மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசரை துன்புறுத்திய வரலாறும் அக்காலகட்டத்தில் நிகழ்ந்த சமய பூசல்களுக்கான சான்றுகளாகும். அக்காலகட்டத்தில் வீழ்ந்த சமண பௌத்த சமயங்கள் மீண்டும் தலை தூக்கவில்லை. காஞ்சி கைலாசநாதர் கோவில், முக்தேஸ்வரர் கோவில், வைகுண்ட பெருமாள் கோயில் ஆகியவன பல்லவர்கள் கொடுத்த சமய கொடையாகும். ஆட்சி அமைப்பு. பல்லவர் ஆட்சியில் நாட்டை பல மண்டலங்களாக பகுத்திருந்தனர். கோட்டம், நாடு, ஊர் போன்ற பிரிவுகள் காணப்பட்டன. ஊராட்சி மன்றங்களும் இருந்துள்ளன. சைவ வைணவ கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலதானங்கள் தேவதானம் என்றும், சமண பௌத்த சமயங்களுக்கு வழங்கப்பட்ட இறையிலி நிலங்கள் பள்ளி சந்தம் என்றும் இருவாரியாக பெயர்சூட்டப்பட்டன. மங்களம், குடி, பிரம்மதேயம், பிரம்மபுரி என்ற பெயர் கொண்ட சிற்றூர்கள் பிராமணர்களுக்கெனவே உருவாக்கப்பட்டது. வேளாண்மை மற்றும் கைத்தொழில் சார்ந்த பல தொழில்களும் பல வகையான வரிகளும் விதிக்கப்பட்டன. இனி வரலாற்று சான்றுகள். பல்லவர் கால வரலாற்றை அறிய உறுதுணையாக அமைவன கல்வெட்டுகளும் செப்பேடுகளுமே ஆகும். பல்லவர்கள் நிர்மாணித்த கோவில், குடைவரைகள் காணப்படும் செய்திகள் பல்லவர்களின் கொடைப்பண்பை உணர்த்துவனாக காணப்படுகின்றன. பல்லவர் கால கல்வெட்டுக்களான மகேந்திரவாடி, தலவானூர், பல்லாவரம், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுக்குன்றம், வல்லம், மாமாண்டூர், மண்டகப்பட்டு, சித்தன்னவாசல், மாமல்லபுரம் ஆகியவன சான்றுகளாக அமைகின்றன. பல்லவர் கால செப்பேடுகள் கூறும் மெய்கீர்த்திகள் அரச பாரம்பரியத்தையும் போர், கொடை போன்ற செய்திகளையும் கூறுகின்றன. அகழ்வாய்வில் கிடைக்கப்பெறும் பல்லவர் கால நாணயங்களும் இடைக்கால தமிழ் வரலாற்று சான்றுகளாக அமைகின்றன. இனி பல்லவர் கால இலக்கியங்கள். களப்பிரர்களின் ஆட்சியில் தோன்றிய அறநூல்கள் போல் பல்லவர் காலத்திலும் சில அறநூல்கள் தோன்றின. பின் சமண சமய வீழ்ச்சியை தொடர்ந்து ஆழ்வார் முதலிகளின் திருவந்தாதிகளும் சமய குரவர்களின் தேவார திருப்பதிகங்களும் தோன்றின. சைவ வைணவ இலக்கியங்கள் பலவும் நந்தி கலம்பகம் முதலான சிற்றிலக்கியங்களும் தோன்றின. பாரத வெண்பா, தண்டி அலங்காரம் ஆகிய இலக்கியங்களும் இக்காலத்தில் தோன்றியவனாக நாம் அறிய முடிகிறது. நன்றி.